ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். எழுச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவரை விளைகின்றார். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். அன்பின் நிலைய அருளி வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பின் நிலைய அருளில் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் வளர இறைமைந்து பைந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். வார்த்தையான தேவன் இன்று வாழ்வில் இணைகின்றார். வளமை நிறைந்த குருதிதனை பருக தருகின்றார். நலிந்திடும் மனிதமும் நொறுங்கிடும் இதயமும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். அன்பின் நிலைய அருளி வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பின் நிலைய அருளி வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் அறிந்து பறிந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் அறிந்து பறிந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். அன்பின் நிலைய அருளி வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பின் நிலைய அருளி வளர சேருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்துள்ளின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Lady of Health, Velankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Lady of Health, Velankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, பாஸ்கா காலத்தின் 5ஆம் வாரத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே நம் வாழ்வும் வழியும் உண்மையுமாக இருக்கின்றார். நமக்காக வழியை ஆயத்தமாக்குவதற்காக, ஏற்பாடு செய்வதற்காக நான் உங்களுக்கு முன்பாக என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை கூறி, கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு, இறை வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு அவருக்கு ஏற்புடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை இன்றைய இறை வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் தொடக்க கால
திரு அவையில் இறை வார்த்தை மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் பள்ளிக்கு பெருகினார்கள். ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமை அவர்களுடைய கூட இருந்தது என்பதை சொல்லுகிறது. எனவே ஆண்டவரே நம் வாழ்வாக இருக்கிறார், அவரே நமக்கு வழியாக இருக்கிறார். அந்த வழியை நாம் பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இருக்கின்ற இடத்தில் நாமும் இருப்போம் என்று தம்முடைய சீடர்களுக்கு உறுதியளிக்கிறார். எனவே ஆண்டவர் காட்டுகின்ற வழியிலே நாம் பயணிக்க வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியை தலைமையில் நடத்த இருக்கின்ற நம்முடைய தருமபுரி மறைமாவட்ட ஆயர் அவர்கள் நேற்று மாலையும் இன்றும் நமக்காக திருப்பணி நிறைவேற்றி இந்த மே மாத வணக்க நாளிலே இந்த பக்தி முயற்சியிலே பங்கெடுத்து இறை ஆசிரியை பெற்றுத்தர இருக்கின்றார்கள். ஆயர் அவர்கள் தருமபுரி மறைமாவட்ட ஆயராகவும் தமிழக ஆயர் பேரையின் துணைத் தலைவராகவும் தமிழக ஆயர் பேரவையின் கிறிஸ்துவ ஒன்றிப்பு பணிக்குழு பல்சமய உடையாளர் பணிக்குடைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆயர் அவர்களை திருத்தலத்தின் சார்பாக வரவேற்று அவர்கள் பணி சிறக்க அன்னையுடைய அருளும் ஆசிரும் நிரம்ப கிடைக்க இணைந்து இப்பலியில் ஜெபிப்போம். தூய மறைநூல் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா,
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைப்பொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவிழம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கு நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. 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 நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே.
யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்கள் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல். அது நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்த மட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடறுதற் கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்ற அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான்
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 1 முதல் 12. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவது இல்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ் தூய்மையான ஆலயத்தில் குடியிருக்கும் உங்களுக்கும் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் நமது ஆரோக்கிய அன்னையின் உருவம் தாங்கிய இந்த தூயகத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு பங்கிலே ஒரு பங்கு தந்தை சற்று கடுமையானவர். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிவிலே, பங்கு மக்களே, நான் எவ்வளவு சொல்லியும் நீங்கள் திருந்தவில்லை, ஆகவே நீங்கள் அனைவரும் நரகத்துக்கு போவீர்கள் என்று கடுமையாக சொன்னார். எல்லோரும் மிக சோகமாக காணப்பட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் சிரித்து கொண்டே இருந்தான். அப்போது பங்கு தந்தையான, என்னையா எல்லாரும் சோகமாக இருக்கிறாங்க, நீ மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டபோது அந்த மனிதன் சொன்னானாம், ஃபாதர், நான் இந்த பங்கில் அடுத்த பங்கு என்று சொன்னானாம். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் மோட்சத்துக்கு போவார்கள், யாரெல்லாம் நரகத்துக்கு போவார்கள்?
பல நூற்றாண்டுகளாக திருச்சபையிலே திருமுழுக்கு பெற்றவர்கள் மட்டும்தான் விண்ணகம் செல்வார்கள் என்ற போதனை இருந்தது. 4ஆம் நூற்றாண்டிலே புனித சிப்ரியன் தொடங்கி 2ஆம் வத்திக்கான் சங்கம் வரைக்கும் அந்த நம்பிக்கை பரவலாக இருந்தது. ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்கம் 1962 முதல் 65 வரை நடைபெற்று புதிய கருத்துக்களை, புரட்சியை செய்தது. அதாவது மற்ற மதத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், அவர்களும் மீட்பு பெறலாம். திருமுழுக்கு பெறாமலேயே நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் மீட்பு பெறலாம். அந்த காலத்திலே 60 வருடங்களுக்கு முன்பு அவர்களெல்லாம் மீட்பு பெற மாட்டார்கள், அஞ்ஞானிகள் என்று நாம் நினைத்தோம். ஆனால் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தெளிவாக போதித்திருக்கிறார். தூய ஆவியார் எல்லா மதங்களிலும் எல்லா பண்பாட்டுகளிலும் செயல்படுகிறார். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருவை தெளிவாக போதிக்கின்றது. மீட்பு ஆனது இயேசு கிறிஸ்து வழியாக மட்டுமே. காரணம், இயேசு மட்டும்தான் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே ஒரே இணைப்பாளர். அதைதான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். தோமாவிடம் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் உண்மையும் வாழ்வும், என் வழியாயன்றி தந்தையிடம் எவரும் வருவதில்லை. ஆகவே இயேசுதான் ஒரே வழி, ஒரே மீட்பர். பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு கூறுகிறார், எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணரவும் வேண்டுமென ஆண்டவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து எனும் மனிதர். ஒரே இணைப்பாளர் தான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் 2 கேள்விகளை திருத்தூதர்கள் எழுப்புகிறார்கள். ஒன்று பிலிப்பு, ஆண்டவரே தந்தையை காட்டும், அது எங்களுக்கு போதும். 2வது கேள்வி தோமையார், ஆண்டவரே நீ எங்கே போகின்றீர் என்று தெரியவில்லை, எப்படி எங்களுக்கு வழி தெரியும்? அதாவது தொடக்க காலம் முதல் மனிதருக்கு 2 வேட்கைகள். ஒன்று கடவுளை காண வேண்டும், 2வது விண்ணகத்திற்கு வழி வேண்டும். ஆகவே கடவுளை காண வேண்டும் என்பதற்கு பதில் இயேசு நானே தந்தையை வெளிப்படுத்துகிறவன், நானே நானும் தந்தையும் ஒன்றே என்று பதிலளிக்கிறார். நற்செய்தியாளர் யோவானுடைய நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம், கடவுளை யாருமே கண்டதில்லை, தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். யாருமே கடவுளை பார்த்ததில்லை. ஆனால் இயேசுவை பார்த்தால் கடவுளை பார்ப்பதற்கு சமம் என்று திருவிவிலியம் நமக்கு எடுத்து இயம்புகிறது. ஆகவே எல்லா மதங்கள் வழியாகவும் இயேசு பேசியிருக்கிறார், தூயாவி பேசியிருக்கிறார். ஆகவே எல்லா மத சகோதர சகோதரிகள் நல்வாழ்வு வாழ்ந்தால் அவர்களுக்கும் மீட்பு உண்டு என்பதை திருச்சபை அறுதியிட்டு கூறுகிறது. மேலும் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாகவே நம்மோடு பேசியுள்ளார். ஆகவே பலர் வழியாக பேசிய கடவுள், எல்லா மதங்களிலும் பேசிய கடவுள் இறுதி காலத்திலே மகன் வழியாகவே
ஆகவே கடவுளுடைய முழுமையான வெளிப்பாடுதான் இயேசு கிறிஸ்து. இயேசுவை அறிந்தவர்கள் கடவுளை முழுமையாக அறிந்தவர்கள். அப்படி என்றால் மற்ற சகோதரர்களும் மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் மீட்பு பெறுவார்கள் என்றால் நாம் நற்செய்தி அறிவிக்க தேவையில்லையா என்ற கேள்வி எழுப்புகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவை அனுபவித்தவர் அவரை அறிவிக்காமல் இருக்க முடியாது. தொடக்க காலத்தில் முதல் வாசகத்திலே பார்த்தோம், எப்படி நற்செய்தி அறிவிப்பினால் பல சீடர்கள் சேர்ந்தார்கள். ஆகவே நற்செய்தி அறிவிப்பு நமது கடமை. எல்லோருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. மதமாற்றம் செய்வது கடவுளுடைய பணி. நம்முடைய பணி மதமாற்றம் செய்வதில்லை, இயேசுவை அறிவிப்பது. சில பேரை ஆண்டவர் கிறிஸ்துவர்களாக தேர்ந்து கொள்ளலாம், அது கடவுளுடைய பணி. ஆனால் நாம் இயேசுவே மீட்பர், இயேசுவே ஒரே இணைப்பாளர் என்று அறிவிப்பது நமது கடமை. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னை பக்தர்களே, நாம் இயேசுவை முழுமையாக அறிந்திருக்கிறோம். அந்த முழு வெளிப்பாடை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாம் பாக்கியவான்கள், பேறு பெற்றவர்கள். மற்றவர்களும் இயேசுவை அறிய வேண்டும் என்ற வேட்கை நமக்கு இருக்க வேண்டும். சாதாரண முறையில் அவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தலாம். அதுதான் நாம் ஒவ்வொருவருடைய நற்செய்தி பணி. குருக்கள், துறவரத்தார் மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருடைய பணி, கடன் நற்செய்தியை அறிவிப்பது. ஆகவே இந்த இயேசுவின் அன்பு நம்மை தூண்டுவதாக, நம்மை நற்செய்தி அறிவிக்க நம்மை இட்டு செல்வதாக. ஆரோக்கிய அன்னை நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாளாக. நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்து எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்திலே கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் கனிவாய் கேட்டறிவது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் நிலைத்திருப்பதே தங்களின் முதன்மையான பணி என்பதை உணர்ந்து செயல்பட்ட திருத்தூதர்களைப் போல திரு அவை தலைவர்கள் இறையாட்சி பணியினை ஆர்வத்துடனும் ஒருமித்த சிந்தனையுடனும் ஆற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசருக்கெல்லாம் அரசரே எம் இறைவா, எம் தமிழகத்திலும் அண்டை மாநிலங்களிலும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் நாளை அறிவிக்கப்பட போகின்ற இச்சூழலில் வெற்றி வாகை சூடவிருக்கின்ற தலைவர்கள்
சாதி சமய சார்பற்ற சமூக நீதியை நிலைநாட்டவும், குழந்தை மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், போதையில்லா சமூகத்தை கட்டியெழுப்பவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இங்கே கூடியிருக்கும் நாங்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர் என்ற எமது மேன்மையை உணர்ந்து எங்களை இருளினின்று ஒளிக்கு அழைத்த உம் மேன்மை மிக்க செயல்களை உலகுக்கு அறிவிக்கும் சாட்சிகளாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, பல்வேறு இயக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நன்றியுணர்வோடும் இத்திருத்தலத்திலும் மேலும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாகவும் இத்திருப்பலியில் பங்கெடுப்பவர்கள் அனைத்து இன்னல்களும் இடையூறுகளும் நீங்கி மகிழ்வோடும் வளமோடும் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் எழும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிற நீர் அறிவீரே. நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கையாக எம்மை தருகின்றோம், உம் கரத்தில் வாழ நாடும் விரைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம், உம் கரத்தில் வாழ நாடும் விரைகின்றோம். பரமனை எம்மை அழைக்கின்றோம், காணிக்கையாக எம்மை தருகின்றோம், உன் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்து அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி
எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருவை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், திருப்பணி நிறைவேற்றும் தருமபுரி மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திறன் ஆகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பில் கனிந்து வந்த அமுதே,
சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் அன்பில் கழிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே விருந்தாக வரும் தேவன் உன்னை காண்கையில் வரும் தாகம் பசியாவும் பரந்தோடுதே பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா இசையோடு கவி சேரும் சுவை காணுவே அன்பில் கழிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே அன்பில் கழிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறைநிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புது நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் பாதுகாவலில் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் முதும் ஆட்சிக்காகவும்
அன்னையின் புகழுக்காகும் பொழுது உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவுமை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்திர வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பருள் வாழ்விலும் சிறந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவாவுமை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்துருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தெரிந்து கொள்ள விரும்புவோர் என்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the Circle Liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிபாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய எங்கள் கூடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் கூடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கைலாசிரியர் நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது
போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Health, Velagan. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். தீர்ப்பாய் நம்பியே வந்தோம், பரிந்துரை செய்திடுவார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர்